ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றியின் பாதைக்கான 8 படிகள் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நாம் அனைவரும் பலவிதமான செயல்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த செயல்களை காலையிலிருந்து இரவு வரை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு செயலும் அது தனிப்பட்ட, தொழில், சமூக அல்லது பொருளாதாரம் என்று எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு நோக்கம் அல்லது ஒரு தூய்மையான ஆசையின் ஆற்றல் நிறைந்திருக்கின்றது. நான் அதற்காக லட்சியம் வைத்து அதை அடைய விரும்புகிறேன். ஆனால் நமது லட்சியம் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் போது உறவுகள், ஆரோக்கியம், மனம் என்று சில சமயம் தனியாகவும், சில நேரங்களில் அனைவரையும் பாதிக்கும் பொழுது அனைத்தும் தவறாகவும் ஆகிவிடுகிறது. சிலரிடம் வெற்றி அடைய வேண்டும் என்கிற விருப்பம் மிகவும் அதிகமாகவும் அவர்களை ஆட்டிப்படைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இது அவர்களுடைய எண்ணங்கள் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுடைய இந்த லட்சியத்தில் இருந்து விலக்கி அழைத்து செல்கின்ற எந்த ஒரு செயலையும் செய்வதில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. உடைந்த ஆத்மா, அழுத்தம் நிறைந்த மனம், ஆரோக்கியமற்ற உடல், கெடுதல் செய்யும் உறவுகள் என்று எதையாவது விலையாக கொடுத்துவிட்டு தான் சிலருக்கு வெற்றி வருகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். சிலருக்கு வாழ்க்கை என்பது தொடர்ந்து சமாளிக்க வேண்டிய சவாலாக இருக்கிறது. சவால்கள் நன்மைக்குத்தான் வருகின்றன. அவை நமக்குள்ளே இருக்கிற சக்திகளை வெளிக்கொண்டு வருகின்றன. உள்ளே மறைந்திருக்கும் திறனை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அதே நேரத்தில் சவால்களையே உண்டு, சவால்களிலேயே உறங்கி அதையே சுவாசிக்கின்ற வாழ்க்கையில் குறிக்கோள்கள் வெற்றிக்கான தவறான பாதையாக ஆகிவிடுகின்றன. அடைய வேண்டும் என்கிற தீவிர எண்ணமும் பெரிய கனவும் தான் இளம் வயதிலேயே தொழிலிலேயே தன்னை மூழ்க வைத்து கொள்வதற்கான முக்கியமான காரணமாக ஆகுகின்றன. இது பலருக்கு அவர்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தீவிர மன அழுத்தத்தையும் உற்சாகமின்மையையும் ஆர்வமின்மையையும் ஏற்படுத்துகின்றது. பல மனிதர்கள் தியானத்தையும் மனதின் ஓய்விற்கான நுட்பங்களையும் பயில்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் சமநிலையை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் வெற்றிக்கான சரியான பாதையை விட்டு விலகிவிடுகிறார்கள். வெற்றி அடைய வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் இருந்து கொண்டே அதை நோக்கி செல்வதற்கு பதிலாக அதை விட்டு தூரமாக விலகிச் சென்று விடுகிறார்கள். அடுத்த 2 நாள் செய்திகளில் உணர்வளவில் ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய 8 விதமான படிகளை பற்றி விவரிக்கிறோம். அப்போது அவர்கள் விரும்பிய வெற்றியை அவர்களால் அடைய முடியும். அதே நேரத்தில் அந்த வெற்றியானது உறவுகளில் அன்பை இழப்பது, உடல் மற்றும் மனநோய் என்று எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இருக்கும். ஓம் சாந்தி.